ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு டின்னர் டேட்டுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க மயோன் ஹப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பயே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் என் பையன் பிறந்து 6 months கழித்து தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் நல்ல ரூஃப் டாப் வியூவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நைட் டைமில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளே ராமன் எது வேணும்னு சூஸ் பண்ணி நம்மளே குக் பண்ணி நம்மளே சாப்பிட்றது. அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட கான்செப்ட். நாங்கள் போகிறப்பயே மணி 8 ஆயிடுச்சு. ஆனாலும் செம்ம கூட்டம் அந்த ரெஸ்டாரண்ட்டில். இங்கே நமக்கு பிடிச்ச ராமனை சூஸ் பண்ணி அதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் வச்சுருந்தாங்க. அதில் நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பில்லிங் கவுண்டரில் கொடுத்தா அதுக்கேற்ற அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெஸ்டாரண்ட் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இன்சைடை விட அவுட் சைடில் நல்லா ப்ரீஸியாக காமாக நல்லா காற்று வாங்கிட்டே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மிஷினில் குக் பண்ணல தெரியலனாலும் பிரச்சனையே இல்லை. அங்கே கைட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே பீப்புள்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் போன டைம் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நூடுல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்டர்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இந்த ராமன் கூட ஒரு கொரியன் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது டேஸ்ட் ஓகேவாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு ராமன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கொரியன் சிக்கன் சாப்பிட ரொம்ப காரமாக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைட் தான். பட் நம்ம ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.